ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்டிங் த பென்சில். நம்ம வந்து பென்சில் வந்து ரொட்டேட் பண்ணணும். எதுக்குன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஓகே. இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்போ எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல் இப்படி எழுதும் போது அவங்க இதே இடத்துல இப்படி எழுதாமல் பென்சிலை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி எல் திருப்பியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எவ்வளோ பிளெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் பிளெண்ட் ஆகிட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணணும். பென்சிலை வந்து ரொட்டேட் பண்ணி எழுதணும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணி எழுதுன்னு சொல்லணும். இப்படி திரும்பும் போது நம்ம வந்து இப்படி சுற்றணும். இப்படி எழுதும் போது அப்புறமா நம்ம ரொட்டேட் பண்ணணும். இது நம்ம அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து எழுதுவாங்க. இது எழுதியாச்சு. அண்ட் தென் நம்ம ரொட்டேட்டிங் த பென்சில் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். எல் ரொட்டேட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பென்சிலை ரொட்டேட் பண்ணி எழுதும் போது பென்சில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷார்ப்பாகவே இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு செய்ய வேண்டிய வேலையும் கிடையாது. ஸோ இதையுமே நம்ம என்ன சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு ரொட்டேட் பண்ணி எழுது அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஐம் ரொட்டேட்டிங். ஸோ பாருங்கள், இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. ரொட்டேட்டிங். ஓகே. ஸோ பென்சிலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி எழுதுறதுனால நம்மளுக்கு வந்து பென்சில் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஷார்ப்பாகவே இருக்கும், பிளெண்ட் ஆகாது. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.